ஹாய்ங்க, இங்கே பாருங்கள். பிங்க் கலர் ரோஸு, ரெட் கலர் ரோஸு ரெண்டும் ஒரே செடியில் தான் இருக்குது. அந்த கட்டிங்ஸ் வந்து அந்த பதியம் போடும்போது கீழே தாய்க்குச்சி வந்து வேறு ஏதாவது குண்டாக இருக்கிற குச்சியோடு சேர்த்து போடுவாங்களாம்மா. அப்படி போடும்போது இந்த கீழே இருக்கிற குச்சியும் சேர்ந்து தளைஞ்சு தான் வந்திருக்குது. அது சேர்ந்து தளைஞ்சதுனால அது பிங்க் கலர் ரோஸுங்காட்டி அதில் பிங்க் கலர் பூவுமே, மேலே இருக்கிறதுல ரெட் கலர் பூவும் வருதுங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் இதை வாங்கிட்டு வந்து வச்சும் கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே இருக்குது. இப்போ தான் அப்பப்போ தான் பூ பூக்குது. வெளியே வச்சுக்கிறதுனால நிறைய இந்த பூச்சிகளாக வந்து அரிச்சறதுனால இலையெல்லாம் ஓட்டை போட்டு வச்சுருக்குது பாருங்கள். ஏதாவது மருந்து ஏதாவது வாங்கி இது பண்ணணுங்க. அப்படியே அரளிப்பூ செடியில் இருக்கிற அரளிப்பூவும் வச்சுக்கலாங்க. அப்படியே இந்த பன்னீர் ரோஸும் பிடுங்கிட்டு வந்தாச்சுங்க. பன்னீர் ரோஸ் பிடுங்கியாச்சு. இந்த ஆரஞ்சு கலர் ரோஸு ஒரே ஒரு ரோஸ் தந்ததும் பிடுங்கியாச்சு. கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இருந்துச்சு, அந்த மல்லிகைப்பூவும் பிடுங்கியாச்சு. ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் அவரைக்காய், ஒரே ஒரு பாவக்காய் இருந்துச்சுங்க, பிடுங்கிட்டு வந்தாச்சு. இந்த பச்சை மிளகா செடியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த சாக்கில் வச்சுருந்த அவரை செடி இங்கே இருந்துச்சுங்க. பிடுங்கி சரி நகர்த்தவே முடியல, நகர்த்திட்டு போய் அந்த பக்கம் வச்சுட்டேன். பாவெல்லாம் வாடி போச்சு, வேறு கீழெல்லாம் போயிருக்க மாட்டேருக்குது. வேறு இருந்துருச்சு. உனி அதை அப்படியே செடி பொழைக்குமா வருமா என்ன தெரியல, பார்ப்போம்.